கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக 100க்கும் மேற்பட்டோர் பொது வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அனைவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை உடைய செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், விவரங்கள். வணக்கம். சிஐடியு தலைமையிலான அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போரில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தாது என்பதை வலியுறுத்தியும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை 2025 கைவிட வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தினை மகாத்மா காந்தி பெயரிலேயே அமல்படுத்திட வேண்டும், விதை மசோதா 2025 கைவிட வேண்டும், அணுசக்தித்துறை, காப்பீட்டுத்துறை இவற்றில் தனியார் துறையை அனுமதிக்க கூடாது, சமூக பாதுகாப்பு என்ற பெயரில் அமைப்பு சாரா நலவாரியங்களை முடக்காத என்ற 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திலும் மறியல் போரிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோமுசா, சிஐடியு, ஏஐடியுசி, ஐஎன்டியுசி, ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளும் இவர்களுக்கு ஆதரவாக திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பியபடி விருதாசலம் பாலக்கரையில் தொடங்கப்பட்ட பேரணியாக சென்று ஜங்ஷன் சாலையில் உள்ள தபால் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட உள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தியதால் விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.